ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மினி விலாக் தான் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கோழிக்காலை வச்சு நான் சூப் செய்ய போகிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே வந்து கோழிக்கால் சாப்பிட்றீங்களா, இதுமாரி ஆகிடும் அதுமாரி ஆகிடும்லாம் சொல்லாதீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, கோழிக்கால் வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அண்டு நீங்கவே கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கோழிக்கால்லேருந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து கோழிக்கால் இப்போன்றதில்ல, மாமாவுக்கு வந்து ஆப்ரேஷன் ஆனதுலேருந்து நான் கோழிக்கால் சூப் வைக்க ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ சாப்பிடுவோம். அண்டு ஆட்டுக்கால் சூப்பும் சாப்பிட்டு இருந்தோம். பட் அதோட நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கோழிக்காலில் இருக்குது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் அங்கே வந்து இது வாங்கிட்டு செய்வேன். எப்போவுமே செஞ்சுருக்கேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வீடியோவே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கோழிக்கால் பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் வந்து அந்த ஒன்றா டிப் பண்ணி அதோடய தோலெல்லாம் உரிச்சிட்டு காலெல்லாம் கட் பண்ணிடலாம், நேல்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூப் எப்படி செய்வோமோ ஸோ அதேமாரி தான் எல்லாமே போடுவோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் மிளகு, சீரகம், ஸோ இதெல்லாமே போட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு எப்படியோ நம்ம ரசம் வைக்கிற மாதிரியே போடுவோம். ஸோ அதை போட்டு நல்லா பார்த்திங்கன்னா வேக வைக்கணும். ஒரு 2-3 விசில் போட்டால் போதும். ஆட்டுக்கால் அளவுக்கு இல்லை, கோழிக்காலுக்கு மட்டும் ஒரு 2 விசில் போட்டாலே போதும். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்போவுமே சூப்பர் டேஸ்ட்டாகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மாமா மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ இதேமாரி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.